இங்கே தான் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். தமிழக அரசாங்கம் போதை கலாச்சாரத்தை வளர்க்கிறதா? கஞ்சா குஜராத்திலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறது. எங்ககிட்ட இருந்து 1000 கோடி வாங்கினா இங்கே 5 கோடி கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசில் 500 கோடி வாங்கினா இங்கே 250 கோடி கொடுக்குறாங்க. மற்ற மாநிலங்களில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் அட்டை. தமிழ்நாட்டிலே அனைவருக்கும் ரேஷன் அட்டை. ரேஷன் கடை கொடுக்க அரிசி வந்து மத்திய அரசாங்கம் இல்லை, மத்திய அரசாங்கத்திலும் தமிழ்நாடு வாங்குறது இல்லையா? காசு கொடுத்து தான் வாங்குறோம். இல்லை, 25,000 பேர் கூட்டுறாங்கன்னு தெரிஞ்சவுடன் உளவுத்துறைக்கு தெரியாது. விஜய் ரசிகர்கள், விஜயை பார்க்க வந்தவர்கள் கீழே விழுந்தார்கள். அங்கே கீழே விழுந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எந்த விஜய் ரசிகர்களுக்காக தோன்றியது. இன்னும் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரம் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கூட்டணி எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது கட்சிகளை எதிர்பார்க்குறாங்களா? காங்கிரஸுக்கு திமுகவை விட்டு போகாது. வணக்கம், இது பிரியோ நியூஸ் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு பற்றி தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் ஆர்ப்பாட்டங்கள், தொடர்ந்து பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படுது. குறிப்பாக இப்போ கோயம்புத்தூரில் நடந்த அந்த பெண்ணோட பாலியல் சீண்டல், இதற்கு முன்பாக நடந்த பல்வேறு நம்ம அஜித்குமார் கொலையிலிருந்து, இது திருபுவனம் அஜித்குமார் கொலையிலிருந்து, அதற்கு முன்பாக நடந்த ஞானசேகரன் வழக்கிலிருந்து தொடர்ந்து பாலியல் சீண்டல்கள் மற்றும் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பில்லை, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை, சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லைன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்தியா முழுமைக்கும் இந்த நிலைமை இருக்கிறது. அது சில சமுதாய ரீதியாக சில காரணங்களை சொல்ல முடியும். ஆனால் இங்கே தான் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இதுவரை நிகழ்ந்த எல்லா குற்றத்திலும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காவல்துறை உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு சில மணி நேரங்கள், இப்பொழுது 4 மணி நேரம் ஆயிற்று என்று சொல்கிறார்கள் அல்லவா. மணிப்பூரிலே 4 பெண்கள் படுத்தப்பட்டு நடந்து சென்றார்களே, அவர்கள் அதை செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை இவர்கள் எடுத்தார்கள்? பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை என்று சொல்கிறார்களே, அந்த நடவடிக்கையை பாஜக, அங்கே மணிப்பூரை ஆட்சி செய்யும் பாஜக அரசு எந்த நடவடிக்கை எடுத்தது என்பதை இவர்கள் சொல்ல வேண்டும். இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க 4 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த தைரியத்தை கொடுத்தது யாருன்னு கேள்வி வருது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த இப்போ ஒரு நடு இரவில் ஒரு பெண்கள் நடமாடும் இடங்களில் தைரியமாக செயல்படுறாங்கன்னா காவல்துறையை செயலிழந்து விட்டதான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஒரு ஆணுடன் அந்த பெண், தவறாக சொல்லக்கூடாது, இரவு 11 மணிக்கு ஒரு இருண்ட பகுதிக்கு ஒரு பெண் ஒரு ஆணோடு செல்கிறார். இது அந்த பெற்றோர்கள் கண்டித்திருக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் அந்த காலத்திலே நடக்கவில்லை. இப்பொழுது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அப்படி செல்பவர்கள் அதை சில பேர் சில நாட்களாகவே பார்த்திருந்து தான் இந்த தவறை செய்வார்கள். எனவே இதில் சமுதாயத்திலே உள்ள இந்த புது வகையான அந்த அவர்களது தைரியம், அதை பார்ப்பவர்கள் அதை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை. இல்லை, அதோட தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றங்களுக்கு பொதுவாக வந்து போதை கலாச்சாரம் தான் இருக்குது. டாஸ்மாகும் கஞ்சா போன்ற விற்பனைகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. காவல்துறை, தமிழக அரசு எந்த செயல்பாடும் இல்லை அப்படின்னு. கஞ்சா குஜராத்திலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறது. கஞ்சாவை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு குஜராத் அரசாங்கத்துக்கு இருக்கிறதே தவிர தமிழ்நாடு அரசாங்கத்து எல்லையில் தடுக்கிற போது நிறைய பிடிக்கிறார்கள். நிறைய காவல்துறையினர் கஞ்சா கடத்தலை பிடிக்கிறார்கள். ஓரளவுக்கு குறைவாக வரும்பொழுது அது அவர்கள் கண்ணை விட்டு தப்பித்து செல்லுகிறது. ஆனால் கஞ்சா கடத்திய வழக்குகளில் நிறைய பேரை கைது செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். எங்கிருந்து கஞ்சா வருகிறது என்றால் குஜராத்திலிருந்து வருகிறது என்று தான் சொல்கிறார்கள். துறைமுகத்திலிருந்து அங்கேருந்து வருகிறது பல இடங்களில். எனவே பாஜக ஆளும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய போதைப் பொருள்கள் கூட துறைமுகம் வழியாக வருது அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்போ துறைமுகம் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த மாநில அரசு காரணம். இங்கே உள்ளே வர்றதை தடுக்கிறதுக்கு யார் காரணம்? இங்கே உள்ள ரயிலில் கொண்டு வராங்க. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அவன் பெட்டியை திறந்து செக் பண்ண முடியுமா?
அவன் போலீஸை பார்த்து அஞ்சுகிறான் என்றால் உடனே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சோதிக்கிறார்கள். அப்படி கஞ்சா பொருள் இருந்தால் உடனே அவர்களை கைது செய்கிறார்கள். அதுவும் நிறைய பத்திரிகைகளிலே செய்திகள் வருகிறது. டாஸ்மாக் பற்றி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இருக்குது. இது போன்ற போது அந்த சம்பவம் நடந்த பக்கத்திலேயே ஒரு சட்டவிரோத பார் ஒன்று 24 செயல்பட்டு இருக்கு. நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் பாரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோதும் சரி, இப்போது தொடர்ந்து டாஸ்மாக் மேலே குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருது. போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த குற்றச்சாட்டு. தமிழக அரசாங்கம் போதை கலாச்சாரத்தை வளர்க்கிறதான்னு ஒரு கேள்வி வளர்க்கிறது. டாஸ்மாக் கடைகள் எல்லாத்த இந்தியா முழுக்கம் ஒரு சில மாநிலங்களை தவிர. குஜராத்தில் இல்லை. குஜராத்தில் வந்து இப்போ போதைப் பொருள் தான் இப்போ அதிகமாக இருக்குது. குஜராத்தில் இல்லைன்னு அவங்க சொல்லிக்கலாம். அங்கே குடிகாரர்கள் இல்லை என்று அவர்களால் சொல்ல முடியாது. பல வழக்குகள் அங்கேயும் இருக்கின்றன. அங்கே வந்து மது விற்பனை இல்லாத குஜராத்திலேயே இவ்வளவு வழக்குகள் வரும் பொழுது ஏன் வருகிறது? மற்ற மாநிலங்களிலே இங்கே நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடி, டாஸ்மாகை 73ஆம் ஆண்டு தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது இந்த தடையை ரத்து செய்தார். காரணம் அப்பொழுது சொல்லப்பட்டது என்றால், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருவாய் முழுமையும் ஆந்திராவுக்கும் கர்நாடகத்திற்கும் புதுச்சேரிக்கும் கேரளாவுக்கும் செல்கிறது என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் ஒரே ஆண்டிலே அதை மறுபடியும் நிறுத்திவிட்டார். 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் அதை திறந்து வைத்தார். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இந்த பொய்யர்கள் எம்ஜிஆர் அதை மீண்டும் கொண்டு வந்தார் என்பதை பற்றி பேச மாட்டார்கள். திமுக கொண்டு வந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக மீது கடந்த தேர்தலில் கூட உங்களுடைய தேர்தல் இருக்கையில் டாஸ்மாக் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கனிமொழி அவர்கள் வந்து மிக மிக மனித சங்கிலி போராட்டத்திலேயே கட்டாயமாக ஒழிக்கணும். விதவைகள் அதிகமாக இருக்கிற நாடு தமிழ்நாடு மாதிரி ஆகுது, ஒரு மாநில முடிவு ஆகுது, அதுக்கு டாஸ்மாக் தான் காரணம்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆகியும் செயல்படுத்தல இருக்குல்ல. முடியாதுன்னு தெரிஞ்சுக்கமா ஏன் அது சொல்லணும்னு ஒரு இல்லை. சொல்லும் பொழுது உள்ள நிலைமை வேறு. அதாவது ஒரு மாநில அரசின் வருவாய் எங்கிருந்து வருகிறது? விற்பனை வரியிலிருந்து. இந்த விற்பனை வரியை ஒன்றிய அரசு திருடி கொண்டது. விற்பனை வரியை ஜிஎஸ்டி என்ற பெயரிலே மாநில அரசுக்கு வருவாய் வர வேண்டியதை திருடி கொண்டு மாநில அரசுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பங்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. கொடுக்கலையே. அதுக்கு இங்கே நான் எங்ககிட்டேருந்து 1000 கோடி வாங்கினா இங்கே 5 கோடி கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசில் 500 கோடி வாங்கினா இங்கே 250 கோடி கொடுக்குறாங்க. அதையே நாங்கள் குற்றச்சாட்டாக வைத்தோமே. டாஸ்மாக், சிகரெட், போதைப் பொருள், சிகரெட், இது ரெண்டுக்கு தான் வந்து மாநில அரசு வரி விதிச்சுக்கலான்னு ஒரு விதியே இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை எந்த மாநில அரசாங்கமாக இருந்தாலும் மருத்துவம், கல்வி, பாதுகாப்பு, இது போன்ற மக்கள் தொடர்பான சாதாரண மக்கள் தொடர்பான எல்லா விஷயங்களும் மாநில அரசு தான் செய்ய வேண்டும். ஒன்றிய அரசுக்கு வேறு, அவங்களுக்கும் நம்ம பொதுமக்கள் தொடர்பான எந்த அதிகாரமும் இல்லை. அவங்க வந்து வெளிநாட்டோட உறவுகள், அவங்களுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் வரும். அவங்க வந்து பாதுகாப்பு, கடற்புற பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, இந்த மாதிரியான துறைகள்லாம் ஒன்றிய அரசிடம் இருக்குது. சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய மருத்துவம் வசதி தமிழ்நாடு தான், மாநிலங்கள் தான் செய்ய வேண்டும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களும். கல்வி மாநிலங்கள் தான் செய்ய வேண்டும். காவல் மாநில அரசு தான் செலவு செய்ய வேண்டும். இந்த செலவுக்கு எங்கள் பணத்தை அவர்கள் பறித்து கொண்டால் இது வருகிறது பணம், இதை நான் எப்படி சமாளிக்கிறது? இல்லை என்றால் எல்லாம் நின்று போய்விடும். தமிழ்நாட்டிலே மட்டும்தான் அரசு பள்ளிக்கூடங்களில் இலவச கல்வி, அரசு கல்லூரிகளில் இலவச கல்வி. தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இலவச மருத்துவ சிகிச்சைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே மட்டும்தான் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் என்று ஒரு நிறுவனம் இருந்து அனைவருக்குமான உணவை நாங்கள் பெற்றுத் தருகிறோம். குறைந்த ரேஷன் கடை அரிசி வந்து மத்திய அரசாங்கம் இல்லை சொல்கிறாங்க. அவங்க கிடையாது. மத்திய அரசாங்கத்திலும் தமிழ்நாடு வாங்குறது இல்லையா? காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அவங்க நேரடியாக நாங்கள் தான் சப்ளை பண்ணி சும்மா பண்ணுறாங்களா? அவங்க விலை நிர்ணயித்திருக்கிறார்கள். 7.5 ரூபாய் 8 ரூபாய் விலைக்கு வாங்கி அதை நாங்கள் 2 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அந்த விலையை உயர்த்திய பிறகு நானே நாடாளுமன்றத்தில் பேசினேன். எங்கள் ஊரிலே இது போன்ற பொதுவான ஒரு விநியோக திட்டம் இருக்கிறது, அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் இருக்கிறது என்று. இந்த அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பதே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் அட்டை. தமிழ்நாட்டிலே அனைவருக்கும் ரேஷன் அட்டை.
தமிழ்நாட்டிலே மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக பல்வேறு திட்டங்களின் மூலம் அணுகி அதை சரி செய்யும் நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். தலைவர் கலைஞர் அவர்கள் வரும்பொழுது தான் இந்த அனைவருக்குமான பொது விநியோக திட்ட அட்டைகள் வழங்கப்பட்டன, ரேஷன் அட்டைகள் எல்லா குடும்பங்களுக்கும். அதே போல் இலவச மருத்துவம். இப்பொழுது எங்கள் தலைவர் இன்னொரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார், வீடு நோக்கி இல்லம் நோக்கி மருத்துவம் என்று. அதே போல் பள்ளி கல்லூரிகளில், அரசு பள்ளி கல்லூரிகளில் எல்லோருக்கும் இலவச கல்வி. அதே போல் மதிய உணவு, காலை உணவையும் இப்போ தொடங்கி இப்படி சாதாரண ஏழை எளிய மக்கள் கல்வி பெற வேண்டும், நல்ல மருத்துவ வசதி பெற வேண்டும், நல்ல உணவு பெற வேண்டும், அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு சரியான உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு அளவிலே மிகப்பெரிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிற மாநிலத்துக்கு நிதி ஆதாரம் இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் பல திட்டங்கள் செயல்படுத்துறீங்க. ஆனால் இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்பட்ட பல திட்டங்கள் இப்போ வந்து இங்கே இந்த ஆட்சியால் சிறந்த திட்டங்கள், அம்மா உணவகம் பல இடங்களில் இயங்கவில்லை எல்லாம் குற்றச்சாட்டு வருது தொடர்ந்து. அம்மா உணவகம் கார்பரேஷன் அந்தமாக செஞ்சாங்க, அவ்வளோதான் செஞ்சாங்க. அதுவும் வந்து அது ஒரு விற்பனை நிலையம், அவ்வளோதான். அங்கே போய் கொஞ்சம் குறைச்ச விலையில் விற்றாங்க. அதுவும் இந்த திட்டம்தான், இந்த திட்டத்தின் நீட்சி தான், பொது விநியோக திட்டத்தின் அது திட்டங்கள் பல தடை, தாலிக்கு தங்கம் போன்ற பல்வேறு திட்டங்கள் எல்லாமே. அப்போல்லாம் அம்மா இருக்கிற காலத்தில் ஜிஎஸ்டி கிடையாது, கமர்ஷியல் டேக்ஸஸ் தான், விற்பனை வரி தான். அது மாநிலங்களுக்கு தான் முழு வரியும் வரும். அது மேலே இருக்கிற சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, சேவை வரின்னு, அதை மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கு அனுப்புவோம். அதே போல் வருமான வரியிலே ஒரு பங்கு நம்முடைய மாநிலம் எவ்வளோ வசூலிக்கிறதோ அதிலே ஒரு பங்கு மாநில அரசுக்கு கொடுப்பார்கள். இப்பொழுது அதுவும் இல்லை. ஒன்றிய அரசு தனக்கு பிடிக்காத, தான் ஆட்சி செய்யாத மாநிலங்களின் வருவாயை முற்றிலுமாக பாதிப்படைய செய்திருக்கிறது. பல தடைகளை பல விஷயத்தில். என்ன நாங்கள் சொல்கிறோம், 100 கோடி நாங்கள் தரோம், ஆனால் எங்களுக்கு வந்து 1 கோடி தராங்க. 100 கோடி உத்தரப்பிரதேசம் கொடுக்குது, அதுக்கு 25 கோடி கொடுக்குறாங்க. கேட்டால் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்குறோங்கிறாங்க. இது வரி வருவாய் மக்கள் தொகை அடிப்படையிலே இருக்கக்கூடாது, அந்த மாநில அரசு செயல்படுத்தும் திட்டங்களின் அடிப்படையிலே இருக்கணும். அதை நிறுத்திட்டாங்க. மக்கள் தொகை அடிப்படையில்னா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சரியாக அமல்படுத்தாத மாநிலங்கள் எல்லாம் இப்பொழுது சிறப்பாக நிறைய பணம் கிடைக்குது. வட மாநிலங்களை பொறுத்து, வட மாநிலங்களை அதை முறையாக அமல்படுத்திய தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போது தாவேகா தலைவர் விஜய் கடைசியான அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி தான் பேசியிருக்காரு. திருப்பி சொல்கிறாரு, 2 தான் இங்கே, இப்போ 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக அப்படிங்கிறாரு. அதில் இந்த கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டியும் அதில் வந்து இன்னும் அவங்க மீண்டும் மீண்டும் அது சிபிஐ விசாரணை நடந்தாலும் அங்கே வந்து வேண்டுமென்றே நாங்கள் தாக்கப்பட்டோம், சதி நடந்திருக்கிறது, இன்னும் திருப்பி அதை அணித்தரமாகவே சொல்கிறாங்க. சிபிஐ விசாரணை தெரிய வந்தாலும் ஆனால் மீண்டும் திருப்பி திமுகவை மட்டும் தான் டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு. அவருக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை, வேறு என்ன? திமுக ஆட்சியில் இருக்க கட்சியை தானே திட்டுவாங்க. முதலமைச்சர் வெறியில் அலைகிறவங்க, பதவி வெறியில் அலைகிறவங்க யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் திட்டணும். ஒன்று கேட்கிறேன், காலை மதியம் 12 மணிக்கு விஜய் அந்த கூட்டத்தில் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டது. மக்கள் 9 மணியிலிருந்தே கூடினார்கள். 9 மணியிலிருந்து மாலை 7:30 மணி வரைக்கும் அந்த வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லை, 1 மணிக்கு உணவில்லை, 25,000 பேர் கூடி நிற்கிறார்கள், நெரிசல். இல்லை, 25,000 பேர் கூட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உளவுத்துறைக்கு தெரியாதான்னு ஒரு உளவுத்துறை என்ன செய்யும்? உளவுத்துறையில் நீங்கள் பாதுகாப்பு 500 பேர் போட்டிருக்காரதான், ஏன் நீங்கள் ஒரு 2,000 பேர் பாதுகாப்பு என்ன? அந்த கூட்டத்துக்குள்ளே நுழையாமல் மற்றவங்க நுழையாமல் இருக்க தான் பாதுகாப்பு போடலாம். கூட்டத்தில் கீழே மயங்கி விழுகிற நான் கேட்குறேன், பல பேர் அந்த கூட்டத்திலே வெயில் தாழ முடியாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயங்கி கீழே விழுந்தார்கள். விஜய் ரசிகர்கள், விஜயை பார்க்க வந்தவர்கள் கீழே விழுந்தார்கள். விஜய் ரசிகர்களோ விஜய் கட்சிக்காரர்களோ அவர்களை சுற்றி அந்த கூட்டத்தில் நிற்கிறார்கள். அங்கே கீழே விழுந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த விஜய் ரசிகனுக்காவது தோன்றியதா அல்லது விஜய் கட்சிக்காரனுக்கு தோன்றியதா? சம்பவம் நடக்கும்போது தடியடி நடத்தி தாவேக்காரர்களையே குறிபார்த்து போலீஸ் தடி. அங்கே கூடிய கூட்டம் யார்? விஜயை பார்க்க வந்த கூட்டம். அவங்க அந்த கீழே விழுந்தவனை காப்பாற்றி அவனை தூக்கி உட்கார வைக்கணும், அவனை உதச்சிக்கிட்டு போகிறாங்க, அவன் மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டு போகிறாங்க. அதுதான் விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சிக்காரர்கள். அது இப்படி செஞ்சால் என்ன ஆகும்? அங்கே தண்ணீர் கொடுக்க வேண்டும். அந்த பெரிய கூட்டத்திலே அவர்களுக்கு அந்த வெயிலிலே நிற்கிறார்கள், கடும் வெயிலிலே 9 மணியிலிருந்து
என்னுடைய கேள்வி அதெல்லாம் இல்லை. 12 மணிக்கு வந்து பேசுவதாக சொன்ன விஜய் 7:30 மணிக்கு ஏன் வந்து பேசினான்? 11:45 மணிக்கு நாமக்கல்லிலே தன்னுடைய உரையை முடித்துவிட்டு நாமக்கல்லிலிருந்து கரூருக்கு வருவதற்கு 45 நிமிடம் ஆகும். 1 மணிக்கு வந்து பேசியிருக்க வேண்டியது தானே? பேசியிருந்தாலும் அந்த மக்கள் கலைந்து போய் சாப்பிட்டு இருப்பார்கள், தண்ணீர் குடித்திருப்பார்கள் அல்லவா? 7:30 மணிக்கு ஏன் வந்தார்? அதுவரை என்ன செய்து கொண்டிருப்பார்? 10 மணி வரைக்கும் பர்மிஷன் இருக்கு. பர்மிஷன் இல்லை, நீங்கள் பர்மிஷனை பார்த்து பேசக்கூடாது. இது அங்கே கூடியிருக்கிற மக்கள் அந்த நெரிசலிலே நிற்கிறார்கள், குடிக்க தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, அவர்கள் அந்த வெயிலிலே நிற்கிறார்கள் என்றால் அதை அந்த மக்களை எண்ணி, அதை தான் சொல்கிறேனே, மக்களை நினைக்காத கூட்டம் விஜய் கூட்டம். அந்த மக்களை நினைத்து வந்திருக்க வேண்டும். இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள் என்றால் நாம் உடனே போய் பேசி அந்த மக்களை கலைந்து செய்ய வைத்திருக்க வேண்டும். அவர்கள் மதியம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இருப்பார்கள், தண்ணீர் குடித்திருப்பார்கள். அங்கே அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். 7:30 மணி வரைக்கும் அனுமதி வாங்கிவிட்டோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக அந்த வெயிலிலே குடிக்க தண்ணி, அப்படி என்றால் 7:30 மணிக்கு வர்றதா இருந்தால் அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்கணும், தண்ணி கொடுத்துருக்கணும், உணவு கொடுத்துருக்கணும், பொட்டலங்களை விற்க ஏற்பாடு செய்திருக்கணும், உணவு பொட்டலங்களை, தண்ணீர் பாக்கெட்டை. அது வந்து உங்களுக்கு ரோட் ஷோ தானே, ஒரு திடலில் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு. நான் கேட்குறது என்னென்னா, இப்போ ஆந்திராவில் இந்த கோயில் திருவிழாவில் 20 பேர் இருந்தாங்கல்ல, எப்படி இருந்தாங்க? நெரிசல் தான், நெரிசல் கூட்டம். அதே நெரிசல் தானே இங்கே. அதை போய் காவல்துறை எப்படி தடுக்கும்? ஆந்திராவில் கரூருக்கு ஹேமமாலினி குழுவை அனுப்பிய பாஜகவுக்கு ஆந்திராவில் ஹேமமாலினி குழுவை அனுப்ப ஏன் தோன்றவில்லை? இதெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு செய்கிற சதி. இல்லை, இதை நம்ம சொன்னோம்னா இதற்கு முன்பாக தமிழக அரசாங்கத்தின் நம்ம பீச் இதில் சென்னை மெரினால் நடந்தது, அதே தான் அதே சிக்கல், அதே தான். அதை தடுக்க முடியாது. அதை கவனிக்க தவறுதான் கேட்குறேன். அதை வந்து நீங்கள் அந்த ஷோ வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிந்தது. வெயில், உச்சி வெயிலிலே நடந்தது. உள்ளே சென்று மாட்டிக்கொண்டு அங்கே தண்ணீர் விற்பனைக்கு இருந்தது. உள்ளே மாட்டிக்கொண்டவர்கள் அந்த இடத்தை விடக்கூடாது, அந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மயங்கி விழுந்தார்கள். அது 4-5 பேர் மயங்கி விழுந்தார்கள், இறந்தார்கள். அப்படி என்றால் அதை தெரிந்து ஒரு கட்சி தலைவர் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த மக்களை இங்கே இவ்வளோ நேரம், இப்போ அதை சொல்கிறீங்கள்ல, அந்த தலைவர் புத்தியில் அது உரைச்சிருக்கணும்ல. அப்போ வந்து நம்ம 12 மணிலேருந்து 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7:30 மணி வரைக்கும் காக்க வைக்கிறோமே. அப்போ 7:30 மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும்? உங்கள் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு அந்த கூட்டத்தை கலைந்து செய்யல சொல்லுங்கள், போய் சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்து விட்டு 5 மணிக்கு மேல் கூட சொல்லுங்கள்னு சொல்லியிருக்கணும்ல. 7:30 மணிக்கு அவர் வந்ததற்கு என்ன காரணம்? 12 மணிக்கு பேசுவதாக, அதை பற்றி அவங்க பதில் சொல்லலை யாருமே. 12 மணிக்கு வருவதாக வந்து பேசுவதாக அறிவித்து விட்டு 9 மணியிலிருந்தே கூட்டத்தை கூட்டி நிறுத்திவிட்டு அந்த கூட்ட நெரிசலில் பலர் மயக்கமடைவதற்கு காரணம் அந்த உச்சி வெயில், குடிக்க தண்ணீர் இல்லை, 1 மணிக்கு மேல் உணவில்லை, எந்த ஏற்பாடும் செய்யாமல் அங்கே 12 மணிக்கு பேச வருவதாக சொல்லிவிட்டு 7:30 மணிக்கு வந்துவிட்டு 7:30 மணி வரைக்கும் எங்களுக்கு நேரம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த வெயிலிலே குடிநீர் இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்தவனை காப்பாற்றக்கூட நாதி இல்லாமல் கூட இருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? திமுக போய் செஞ்சதுங்கிறான்ல. பக்கத்தில் இருந்த விஜய் ரசிகன் என்ன பண்ணான்? விஜய் கட்சிக்காரன் என்ன பண்ணாது? கூட்டத்தில் விஜய் கட்சிக்காரர்களும் விஜய் ரசிகர்களும் தானே இருந்தார்கள். அவங்கள தான் தண்ணீர் நடத்தி விரட்டினாங்க. எங்கே உள்ள மயங்கி போன நீங்கள் அந்த வீடியோக்களை பாருங்கள். கீழே ஒருத்தன் விழுந்து ஒரிஜினலாக தான் பேசியிருக்காரு. அவதான் இப்போ அதை தான் சொல்கிறேன். பொய் சொல்வதே இவர்களுக்கு பிழைப்பாக போய்விட்டது. கீழே ஒருவன் யார் மத்தியில் விழுந்து கிடக்கிறான்? விஜய் ரசிகர்கள் மத்தியிலே தானே. விழுந்த உடனே தூக்க வேண்டியது தானே. என்னுடைய கட்சிக்காரன் எனக்கு முன்னாலே கீழே விழுந்து விட்டால் உடனடியாக நான் அவனை காப்பாற்றத்தான் நினைப்பேன். அவன் மீது ஏறி மிதித்து கொண்டு போக மாட்டேன். ஒன்று. இரண்டாவதாக விஜய் வந்த பிறகு தண்ணீர்னு அந்த மக்கள் கத்துனாங்க. என்ன அப்படி தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அந்த நெரிசலில் அவ்வளோ பேருக்கு தாகம். பாட்டில் தூக்கி போட்டால் மறுபடியும் அவ்வளோ பேர் உளுந்தடித்து மோதி முட்டி மோதி அதில் எத்தனை பேர் கீழே விழுந்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் என்ன நாடகம்? நாங்கள் அதே கரூரில் 1.5 லட்சம் பேரை கூட்டி எங்களுடைய முப்பெரு விழாவை நடத்தினோம். ஆமாம், அது ஆனால் ஒரு திடல். அது ஏன் நீங்கள் உங்களுக்கு திடலை கேட்காமல் ஏன் எங்களுக்கு ரோட் ஷோ தான் வேணும்னு கேட்டேன். இனிமேல் அது போன்ற ரோட் ஷோலாம் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி கொடுக்கக்கூடாதுங்கிறது இப்போ தான் முடிவு பண்ணுது. இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணியிருக்கோம். இங்கிருந்து 41 பேர் 100 பேருக்கு மேல் மயக்கம் போட்டு அதிலே 41 பேர் இறந்து போகிறார்கள், மருத்துவமனைக்கு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அங்கேருந்து உடனே போய் இங்கிருந்து எங்கள் தலைவர்
நம்ம சட்டமன்ற உறுப்பினரான செந்தில் பாலாஜியை அழைத்து நீ போய் ஆஸ்பத்திரியில் விசாரித்துட்டு வா என்று சொல்ல. செந்தில் பாலாஜி வந்தது தான் அவங்க பிரச்சனைன்றாங்க. செந்தில் பாலாஜி எப்படி ஒரு கரூரில் மட்டும் 2 கேள்வி அவங்க. ஒன்று கரூரில் எப்படி நடக்குது, இன்னொன்று செந்தில் பாலாஜி அங்கே அருகிலிருந்து உடனே எப்படி இருந்தார். அவரை வர சொல்லி எங்கள் தலைவர் அன்பில் மகேஷ் உடனே வர. அவர் திருச்சியில் இதெல்லாம் இவங்க கேட்குற கேள்வி. அவர் திருச்சியிலேருந்து வர்றாரு, திருச்சிக்கு கரூர் 1.5 மணி நேரத்தில் வர்றான். செந்தில் பாலாஜி அந்த தொகுதி எம்எல்ஏ. அவர் எங்கள் தலைவர் போய் இந்த மக்கள் இறந்து போய் அவர் மக்களுக்காக கவலை, விஜய்க்காக இல்லை, இறந்து போன மக்களுக்காக கவலைப்படுகிறார்கள். மருத்துவர்கள் ஒரு மருத்துவமனையிலே சில டாக்டர்கள் தான் இருப்பாங்க. உடனடியாக நாமக்கல் பக்கத்து மாவட்டங்களில் உள்ள மருத்துவர்களெல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க சொல்கிறார்கள். எல்லா வகையிலும் தமிழ்நாடு அரசு அந்த கூடியிருக்கிற கூட்டத்தில் மக்களுக்காக செய்த சிலவற்றை இவர்கள் ஏன் செய்தார்கள் என்று கேட்பது அது இன்னொரு 200 பேரை சாவடிக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க நோக்கமே 41 பேர் தானே செத்தான். இந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்களே, இவங்கெல்லாம் வந்து பார்த்து மருத்துவர்கள் பத்தலை என்ன ஒன்று செந்தில் பாலாஜி ஏற்பாடு செய்தார். இந்த ஏற்பாடெல்லாம் செய்யலைன்னா இன்னொரு 100 பேர் செத்துருப்பாங்கல்ல அப்படின்னு காமிக்கிறதுக்காக என்னன்னு தெரியல. குற்றச்சாட்டில் நீங்கள் சொல்கிற அதே குற்றச்சாட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜியோட பேர் போட்டு ஆம்புலன்ஸ் வருது, செந்தில் பாலாஜியோட பேர் போட்டு தண்ணி கரெக்டாக அந்த நேரத்தில் வருது. அப்போ செந்தில் பாலாஜி தான் இதை முன்னாலேயே திட்டமிட்டாரான்றது அவங்களோட கேள்வியாக இருக்குது. எத்தனை மணிக்கு வருது? ஒரு 8 மணிக்கு நடந்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் அப்போ தான் மயக்கம் போட்டு எல்லாம் உழுதுட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடனே செந்தில் பாலாஜி சில ஏற்பாடுகளை செய்கிறார் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக. அப்படி தானே செய்ய முடியும். 7:30 மணிக்கு இவர் பேசி முடிச்சுட்டு போனோன்னா இங்கே மயக்கம் போட்டு மக்கள் கிடக்கிறாங்கன்னொடனே செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாரு. செந்தில் பாலாஜி இந்த குடிநீரில் எல்லாருக்கும் தெரியுங்க. இப்போ 10 மணி நேரம் தண்ணி இல்லாமல் வெயிலில் நின்ன மனுஷன் என்ன ஆவான்? ஏன் அதை தான் நான் கேட்குறேன். நீ இது வரைக்கும் 12 மணிக்கு வருவதாக அறிவித்தது யார்? 7:30 மணி வரைக்கும் அனுமதி வாங்கியிருக்கட்டும். 12 மணிக்கு அங்கே வந்து விஜய் பேசுவார் என்று அறிவித்தது யார்? திமுகவா? செந்தில் பாலாஜியா? ஏன் 12 மணிக்கு வரல? 7:30 மணி வரைக்கும் அனுமதி இருக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் 7:30 மணிக்கு வருவார்னு அறிவிக்க வேண்டியது தானே. 6 மணிக்கு சிபிஐ விசாரணை எல்லாம் வரும் இல்லையா? வரும் கண்டிப்பாக வரும். இதை வச்சு பேசும்போது அவர் சிறப்பு பொதுக்குழுவில் பேசும்பொழுது திமுக எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அது போனதை மீண்டும் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னொரு ஒரு கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரம் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கூட்டணி எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சிகளை எதிர்பார்க்குறாங்களா? ஏன்னா காங்கிரஸ் இங்கிருந்து விலக போகிறதா ஒரு செய்திகள் அவங்களுக்குள்ளேயே வந்துக்கிட்டே இருக்கு. பரப்புறாங்க, அழகாக பரப்பிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு திமுகவை விட்டு போகாது. ஆனால் ஒரே ஆப்ஷன் அதுதான் இருக்குது. உள்ள இங்கே சீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலாங்கிறதுக்காக இருக்குமா? கிடையாது. இங்கே சீட்டை அது ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விடுகிறார்கள். காங்கிரஸ் தாவேகாவுடன் போகாது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்கும். ஏனென்றால் டெல்லியிலே அவர்கள் ஆட்சிக்கு வேண்டும் என்றால் திமுகவின் துணை வேண்டும். அவர்கள் அரசியல் தெளிவுள்ளவர்கள், விஜய் அல்ல. சில பேர் அப்படி இப்படி பேசுவாங்களே தவிர அவர்களுக்கு அந்த தெளிவு நிறைய, காங்கிரஸ் தலைமைக்கு அந்த தெளிவு உண்டு. இங்கே இருக்கிற ஒரு சில காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து சில பேர் கருத்துக்களை சொல்கிறாங்க, அவ்வளோதான், ஒரு விஜய் பக்கம் போகலாம் அப்படின்ட்டு. அப்படி ராகுல் காந்தி ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்குன்னெலாம் சொல்கிறதுனால ராகுல் காந்தி அத்தகைய ஒரு முடிவை எடுக்க மாட்டார். அவர் தான் முடிவு எடுக்க வேண்டியவர், அவர் எடுக்க மாட்டார். மிக்க நன்றி. தமிழக அரசியல் சூழல் மற்றும் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பற்றி விளக்கி கூறியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் தொலைக்காட்சிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.